ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 25। अब लगन की ஓம் अग्नि को சாந்தி. இன்றைக்கு प्रज्वलित நாள் करें। योग को 25 ज्वाला அவ்விரன் रूप அவ்யக்தி बनाओ। பரிவாருக்கு வரவேற்கின்றோம். आज का विषय இப்பொழுது है ब्राह्मण से फरिश्ता सो देवता। இப்பொழுது अवधि। அன்பென்னும் அக்னியை ஏற்று जैसे உங்கள் अग्नि யோகத்தை में कोई ஜுவாலாரூபமாக்குங்கள். चीज डालो तो பிராமணரிலிருந்து नाम தேவதையாகி रूप தெய்வமாக गुण மாறுவது सब बन இன்றைய जाता தலைப்பு. है। நீங்கள் எதையாவது ऐसे நெருப்பில் जब போடும்போது அதன் बाकी பெயர், काम के வடிவம் लगन மற்றும் குணம் மாறுகிறது. अग्नि में அதேபோல் पड़ते நீங்கள் हो தந்தையின் तो நினைவு அக்னியில் परिवर्तन உங்களை हो जाते ஈடுபடுத்தும் हो। பொழுது நீங்கள் मनुष्य से மாற்றமடைகின்றீர்கள். ब्राह्मण बन மனிதர்களில் இருந்து जाते हो, நீங்கள் फिर பிராமணர்களாகவும் ब्राह्मण से பிராமணர்களில் फरिश्ता, இருந்து நீங்கள் सो தேவதைகளாகவும் மாறி देवता बन பின்னர் जाते தெய்வங்களாக हो। மாறுகின்றீர்கள். உங்கள் சுயத்தின் உணர்வு எஞ்சியிருக்கும் போது அன்பின் அக்னியில் அத்தகைய மாற்றம் நிகழ்கிறது. அதனால்தான் உங்கள் நினைவு ஜுவாலா ரூபமாக இருக்க வேண்டும். ओम शांति। सदगुरु बाबा का दिन है आज। अमृत वेले जब उठते हैं तो एकदम ख्याल आता है कि आज सदगुरु बाबा का दिन है। तो சாந்தி. இன்றைக்கு சத்குரு நாள், பாபாவினுடைய उस நாள். संबंध से ही याद रहती है। அமிர்த வேளையில நீங்க எந்திரிக்கும் போதே बाप அந்த की भी உறவு याद है, முறையோடு தந்தையை நாம் நினைவு सद செய்கின்றோம். टीचर की भी याद होती है और सदगुरु माँ की, सदगुरु ஆசிரியரை बाबा நினைவு की भी याद होती है। செய்கின்றீர்கள். அதன் கூடவே நீங்கள் சத்குரு बाप பாபாவையும் से நினைவு செய்கின்றீர்கள். जन्म मिलता है, प्यार मिलता है, वर्षावन मिलता है और टीचर से தந்தையிடமிருந்து शिक्षाएं நாம் मिलती हैं ஆசியை பெறுகின்றோம். और தந்தையிடமிருந்து सदगुरु बाबा से பராமரிப்பை பெறுகின்றோம். जो कुशल ஆசிரியரிடமிருந்து कार्य होते हैं கற்பித்தல்களை பெறுகின்றோம். तो उसमें சத்குரு शिक्षा பாபாவிடமிருந்து उसमें रहता நாம் है। பல
செயல் एक गंभीरता பலவற்றை से தெரிந்து கொள்கின்றோம், ஒழுக்கத்தை संबंध கற்றுக்கொள்கின்றோம், நியமங்களை क्योंकि கற்றுக்கொள்கின்றோம். गुरु சத்குருவிடம் நம்முடைய உறவு முறை हमको மிகவும் முதிர்ச்சி व्यवहारिक வாய்ந்ததாக बातें बताते இருக்கிறது. हैं, सिखाते हैं। ஏனென்றால் குரு जैसे என்பவர் बाबा की நமக்கு श्रीमत है, கற்பிக்கின்றார். எப்படி बाबा हम बच्चों को எப்படி क्या பாபாவினுடைய मर्यादा ஸ்ரீமத் का நமக்கு पालन இருக்கிறது, करना है। அதை எவ்வாறு நாம் பிரயோகிக்க तो வேண்டும், फिर बाबा எப்படி से हम மரியாதை जानते हैं கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் सदगुरु என்று बाबा से பாபா கற்பிக்கின்றார். அதன் மூலம் நமக்கு देखा சத்குரு बहुत பாபாவிடமிருந்து सिखाए ஆசீர்வாதங்கள் हैं। கிடைக்கிறது. हमने ब्रह्मा बाबा को நமக்கு அவர் बाप கற்பிக்கின்றார். के रूप में भी देखा, बहुत प्यार था, நாம் बाबा को பிரம்மா देखते थे। பாபாவை தந்தையின் जब ரூபத்தில் हमारी பார்த்தோம். देखभाल की பாபா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் அவ்வளவு அன்பு ताकि கொண்டிருந்தார். हम ना कल्पना பாபா करें நம்மை அவ்வளவு அழகாக பார்த்து कि கொண்டார். बाबा நீங்க இதெல்லாம் के पास கேட்டிருப்பீங்க நேத்து हर முந்தா बच्चे நேத்து. की किसी की तबीयत भी ठीक नहीं होती थी, பாபா बाबा उसकी संभाल करते थे। எந்த ஒரு குழந்தைக்கு உடம்பு तो बाबा के சரியில்லைன்னாலும் रूप பாபா தான் அந்த कुழந்தைய जो बाबा பார்த்துப்பார். करता है वो बाबा पूरी அப்போ करते थे। ஒரு பெற்றோராக கூட और बाबा ஒரு ने குழந்தைக்கு என்ன தேவையோ कि அதெல்லாம் जब பாபா टीचर அந்த थे முறையில அந்த मुरली குழந்தையை चलाते थे பார்த்துப்பார். तो बच्चे பாபா एकाग्र ஒரு होते, ஆசிரியராக முரளி मन நமக்கு शुद्ध கற்பிக்கும் से போது आनंद குழந்தைகள் लिया மன करते थे। ஒருமுகப்பட்ட நிலையில इस அமர்ந்திருந்து तरह से ஞான சிந்தனை बाबा செய்வாங்க, टीचर का சம்பாஷணை ट्रीट करते செய்வாங்க. थे हम बच्चों பாபா पर। கூட ஞான சிந்தனை हम பற்றி स्टूडेंट्स பேசுவாங்க. को रहते थे। பாபா ஒரு ஆசிரியராக இந்த तो மாதிரி हमने कई கவனத்தை बार நமக்கு देखा है கொடுக்கிறார். कि நாம் बाबा மாணவராக நம் बहुत மீது भयंकर அவர் थे, அந்த हमको கவனத்தை கொடுக்கின்றார். सदगुरु के रूप में பாபா हमको देखा। மிகவும் மிக और மிக हमको भी बहुत भयंकर ஜாக்கிரதையாக परीक्षा மிக लेता சின்ன था। சின்ன விஷயங்களை எல்லாம் கூட देखो நம்மை बाबा பார்க்கின்றார், நம்மள எப்படி இருக்கிறோம் शब्दों के அப்படின்னு. द्वारा भी सिखाते हैं, சத்குருவாக நாமும் கூட दृष्टि அந்த के மாதிரி द्वारा ஒரு भी सिखाते हैं, கவனத்தோடு வார்த்தைகளால் कर्म பாபா के द्वारा நமக்கு भी கற்பிக்கும் सिखाते हैं। விஷயங்களை பேசி கேட்கின்றோம், திருஷ்டி कदम எடுக்கின்றோம், कदम செயல்களின் पर மூலம் நமக்கு हर கற்பிக்கின்றார். कदम पर அதனால ஒவ்வொரு सीखने को அடியிலும் मिलता கூட था। நாம் बाबा अपने लिए क्या कर रहे கற்கின்றோம் हैं, பாபாவிடம். बाबा दूसरों के लिए क्या பாபா कर रहे हैं। அவருக்கு என்ன वो पहले अपने செய்றார், लिए ही करते थे, மற்றவர்களுக்கு என்ன செய்றார், இதையெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். முதல்ல பாபா தனக்குத்தான் செய்து கொள்வார். பிரம்மா பாபா सवेरे தான் बाबा का முயற்சி नियम है செய்வார். मुरली चलाना। அதிகாலையில் एक बार பாபாவினுடைய बाबा பழக்கம் किसी என்ன को அப்படின்னா முரளி வகுப்பு நடத்துவது. ஒரு முறை दिखा டெல்லியில के हमारे पास ही ठहरे நான் रहते थे, பாபாவோடு இருந்தேன். तो बाबा को பாபா நான் இருந்த அந்த मुरली के लिए சென்டர்ல बुलाया। பாபा வந்திருந்தாங்க. तो हमने யாரோ तो सोचा பாபா कार्य முரளிக்கு व्यवहार கூட்டிட்டு तो होता போவாங்க. है, फिर बाबा थे तो जरूर थोड़ा और ज्यादा होता है। तो मैं कोशिश करता எப்பொழுதும் था ஏதாவது பாபா கிட்ட कि நமக்கு टाइम पर பேசுறதுக்கு मुझे இருக்கும், आना है, வழிமுறைகள் நாம எடுக்கணும். ले जाना है स्टेज पर। ம். சோ நேரத்திற்கு तो जब मैं जाती थी तो நான் बाबा போய் को பாபாவை நேரத்துக்கு टाइम ஸ்டேஜுக்கு देकर அழைச்சிட்டு फिर போக साइड पर வேண்டியது खड़े हो நானு. जाते थे, அதனால நான் அந்த மாதிரி போற तैयार रहते போது थे। பாபா ஒரு तो சைடு बाबा से ரொம்ப वहाँ ரொம்ப खड़े பீஸ்ஃபுல்லா हैं ரெடியா इंतजार कर रहे हैं। காத்திருப்பார் तो பாபா. कोशिश करके हम 2-3 ம். मिनट पहले ही पहुंच போறதுக்கு जाते थे தயாரா பாபா कि आप காத்திருப்பார். 2-3 मिनट में ले जाओ நாங்க मुझे। 2-3 நிமிஷம் முன்னாடி தான் நாம போவோம். कभी ஸோ அந்த बाबा ने ரெண்டு மூணு मना ही नहीं நிமிஷம் किया। அப்புறம் पंक्चुअलिटी பாபாவை की बहुत ஸ்டேஜுக்கு अच्छी थी। கொண்டுட்டு வருவேன், நான் கூட்டிட்டு आपने வருவேன். सुना नहीं होगा ना, பாபா पर बाबा इतना पंक्चुअल था। நீங்க கேட்டே இருக்க மாட்டீங்க, कई बार बाबा அவ்வளவு कर्म करके கரெக்டான நேரத்திற்கு தயாராயிடுவார் सिखाते பாபா. रहे, பங்க்சுவல் बच्चे அப்படின்னு पहले बार சொல்றது. பல मुறை பாபा कहते காரியங்களின் थे மூலம் நமக்கு जिसको रिस्पेक्ट கற்பிப்பார், होगी குழந்தைகளை நேரத்துக்கு वो வாங்க टीचर से அப்படின்னு पहले आके சொல்வார். बैठेगा, ஸோ யாருக்கு जिसको மரியாதை रास्ता இருக்கோ पढ़ाया அவங்க उसको ஆசிரியர் रहने देगा। வரத்துக்கு முந்தையே வகுப்புல वो तो உட்கார்ந்துருப்பாங்க. स्टूडेंट लाइफ तो नहीं है, ஏன்னா டீச்சர் आप சொல்லி सभी கொடுக்க गए होंगे வந்திருக்காங்க, ஆனா स्कूल। மாணவர் லேட்டா வராங்க. இது மாணவ வாழ்க்கை கிடையாது. நீங்க टीचर से எல்லாருமே पहले ஸ்கூலுக்கு पहुंचते हो। போயிருப்பீங்க, காலேஜுக்கு போயிருப்பீங்க. நீங்க अभी எல்லாரும் बाबा டீச்சர் ने मुंह வரதுக்கு से नहीं முன்னாடி सिखाया, கிளாஸ்ல நீங்க बल्कि மாணவர்கள் खुद இருக்கணும் இல்லையா? एज ए பாபா स्टूडेंट्स நமக்கு वो வார்த்தைகளால் शिव बाबा கற்பிக்கல, कैसे ஆனா पढ़ाता है। ஒரு மாணவராக इतना बाबा பாபா पंक्चुअल சிவ था, பாபாவுடைய ஸ்டூடெண்ட் இல்லையா பிரம்மா பாபாவும். रेगुलर तो था ही नहीं, அவ்வளவு बाबा कहता है பங்க்சுவலா रोज சரியான मुरली நேரத்திற்கு पढ़ो, பாபா रोज मुरली வகுப்பிற்கு पढ़ो। வருவாங்க, ரெகுலரா फिर படிப்பாங்க, बाबा कहते हैं ஒவ்வொரு நாளும் बाबा முரளி ने கேட்பாங்க. एक भी பாபா कोई दिन मुरली ஒரு मुरली நாள் चलाने கூட में कोई பாபா त्रुटि नहीं की। முரளியை தவற விட்டதே கிடையாது. आपने सुना हॉस्पिटल முரளியை में நடத்துவதை பாபா ஒரு நாளும் தவற एम्बुलेंस मिली थी, விட்டதில்லை. मैंने நீங்க कहा கேட்டிருப்பீங்க இல்லையா, बच्चे பாபா इंतजार कर ஹாஸ்பிட்டல்ல रहे हैं இருந்தார், मुरली की। அங்க உட்கார்ந்து கூட முரளி तो एक எழுதுவார். என்ன, குழந்தைகள் मुझे முரளிக்காக दृढ़ता पर காத்திருப்பாங்க भी இல்லையா? बाबा अव्यक्त बाप दादा बहुत कहते हैं दृढ़ता पर அந்த साक्षात ஒரு गुरु ने नहीं அஹ், कहा।
ஒரு திடமான उपस्थित தன்மையோடு பாபா सदगुरु பேசுவார். அவ்யக்த முறையில நீங்க அதை आज கேட்டிருக்க पूछने மாட்டிருக்கீங்க. वाले ஆனா பாபாவுடைய அந்த 33 साल तक बाबा 60 வயசுல பாபா डिसिप्लिन 33 வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு आई नो திடமான மனதோடு ஒவ்வொரு आप நாளும் 63 साल முரளியை कर வந்து रहे हैं பாபா நடத்தினார். வயசை வந்து माइनस பாருங்க, माइनस அவ்வளோ எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு காலையில. एक स्वेटर மைனஸ்ல இருக்கு டெம்பரேச்சர். बहुत कहते थे ஒரு तो ஸ்வெட்டர், जुराब ஒரு पहना ஷால், बाबा அவ்வளவுதான். और एक நிறைய சொன்னதுக்கு அப்புறம் பாபா வந்து சாக்ஸ் इतनी போட்டுக்கிட்டார். सर्दी में பாபா வந்து ஸ்லிப்பர் போட்டிருப்பார். இப்படிப்பட்ட குளிர் காலத்துல கூட पूरे பாபா இதுதான் ऑफिस को போட்டிருப்பார். भाई आज ஒவ்வொரு बंद हो எந்த गया आज இப்படிப்பட்ட बंद हो குளிரா गया இருந்தாலும் முரளி நடத்துவதை आपने பாபா நிறுத்தினதே पूरा கிடையாது. दिन சில நேரத்துல நாம சொல்றோம், कारण होता இன்னைக்கு क्या எனக்கு है உடம்பு வலியா बच्चे இருக்கு, நான் இன்னைக்கு லேட்டா தூங்கினேன் அப்படின்னு इतने நாம दर्द है வந்து तो लेट जाओ भाई उठो तो ठीक हो जाएगा உண்மையான காரணங்கள் இருக்கலாம். ஆனா நாம சாக்கு போக்கு उठने से पहले சொல்றோம். हमेशा ऐसा நீங்க बोलते हैं எந்திரிச்சிட்டீங்கன்னா कि அப்புறம் நீங்க ठीक हो நல்லா जाएगा இருப்பீங்க. ஆனா उठ எந்திரிக்கிறதுக்கு जाते முந்தி हैं नहा धोने ஏதோ फिर என்னால முடியல, எனக்கு என்னால अनुभव எந்திரிக்க करने முடியல लगते हैं அப்படின்னு சொல்வீங்க. ஆனா कि நீங்க कैसे எந்திரிச்சு நடக்க ब्रह्मा बाबा ஆரம்பிச்சிட்டீங்கன்னா कहते எல்லாமே हैं சரியா இருக்கும். நீங்களும் இதை அனுபவம் कहते थे பண்ணிருப்பீங்க. थोड़ी देर பிரம்மா बाद பாபாவும் கூட இப்படிதான் எந்திரிப்பாரு. पापा को मॉर्निंग ஒரு में जाना ही है சில மணி நேரங்களுக்கு பாபா அமர்ந்திருப்பாரு. फिर அதன் जब பிறகு टाइम हो முரளி गया கிளாஸ் எடுப்பதற்காக பாபா போவார். और तैयारी சரியான में நேரத்துக்கு பாபா ரெடியாகி भाई காத்திருப்பார். जो भी निमित्त थे बोले साथ में जाते हैं பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், बाबा के யாரெல்லாம் तो கருவிகளாக இருக்கிறாங்களோ बाप அவங்களும் के கூட रूप का उदाहरण एक टीचर के रूप का उदाहरण तीसरा ஒரு सतगुरु பெற்றோராக, ஒரு ஆசிரியராக, जो बात மூன்றாவது बाबा ने कही சத்குருவாக பாபா நமக்கு உதாரணமாக वही இருக்கின்றார். பாபா எதை बाबा दूसरी बातें கூறினாலும் அந்த करते हैं பிரின்சிபிள்ஸ், பாபா उन என்னென்ன बातों ஒழுக்க में बाबा கோட்பாடுகள் का பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் நிச்சயமா स्ट्रिक्ट नहीं பாபா कहेंगे डिसिप्लिन है கடைபிடிக்கிறார். हम लोग स्ट्रिक्ट हो जाते हैं அதுல எல்லாம் பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்டா डिसिप्लिन இருந்தாருன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து சில நேரத்துல डिसिप्लिन ஸ்ட்ரிக்ட் है ஆயிடுறோம். कि हम करते ஆனா हैं பாபா வந்து फिर ஒழுக்கத்தோடு हम लोग இருந்தார். करते हैं फिर जिसको ஒழுக்கம் करना है அப்படின்னு சொன்னா நாம करते கடைபிடிக்கணும், रहने से அவ்வளவுதான். क्या நாம் அதை नुकसान செய்யும் பொழுது யாருக்கு வேணுமோ अगर हम அவங்களும் सोचते செய்வாங்க. हैं அதை इन्होंने சொல்றதுனால ஒன்றும் நடக்க ये போறதில்ல. मिस हो जाता है சிலப்ப வந்து நாம நினைப்போம், ஏன் வந்து இவங்க ஃபாலோ बाबा का பண்ணல, तो ஏன் இவங்க एक வந்து बार இதை மிஸ் चला था பண்றாங்க அப்படின்னு நாம நினைப்போம். आयु बड़ी थी ஆனா பாபா வந்து சில एक बार நேரத்துல வந்து बाबा की அவருடைய नींद தொண்டை சரியில்லை, ऐसी बहुत வயசும் थी ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது சில நேரங்கள்ல इतनी नींद नहीं பாபா आती வந்து சரியா தூங்கல. बाबा को भी तो होता ही है அப்படின்னா சில நேரத்துல அந்த மாதிரி हमें நடக்கும். पता था ஆனா नहीं பாபாவும் கூட लेकिन நான் बाबा ने சரியா कहा தூங்கல इसका அப்படின்னு कारण बताना நினைப்பாங்க. நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா इससे பாபா क्या வந்து அதை ஒரு देर तक காரணமாக बढ़ती சொல்ல जाती மாட்டார். इससे शक्ति அதன் बढ़ती जाती சோ அப்போதான் लेकिन அது अब இப்படி इसका செய்யும் रीजन போதுதான் बीमारी உங்களுடைய के कारण சக்திகள் नहीं है அதிகரிக்கும், திட சங்கல்பம் लेकिन तब அதிகரிக்கும். शक्ति नहीं இதுக்காக बढ़ती இது நடக்கல, இந்த காரணத்துக்காக அது நடக்கல அப்படின்னா इसलिए உங்களுடைய सतगुरु சக்தி बाबा அதிகரிக்காது. जो हम बच्चों को அதனாலதான் சத்குரு பாபா सिखाते हैं குழந்தைகளாக आजकल भी உங்களுக்கு வந்து கற்பிக்கின்றார். देखो राजयोग है குறிப்பாக योग तो सिखाते ही हैं पर राजाई क्या होती है ராஜயோகா அப்படிங்கிறது இருக்கு. ராஜான்னா संगम என்ன? युग की राजाई ஒரு क्या है ராஜாவாக இருப்பதுன்னா என்ன? उसके लायक नहीं है சங்கமயுக ராஜா அப்படின்னா என்ன रॉयल्टी அர்த்தம்? क्या है அவர் நம்மை क्या அதற்கு करना தகுதி चाहिए வாய்ந்தவர்கள் ஆகிறார். उठना நம்மளை बैठना ராஜரீகமானவராக ஆக்குறார். लेकिन रॉयल्टी எப்படி பேசணும், अलग எப்படி அமரணும், எப்படி तो உட்காரணும், எப்படி सतगुरु बाबा की ராஜரீகமான क्वालिटी நாம் நடந்துக்கணும், तो இதெல்லாம் राजाई के ஒரு समान ராஜாவினுடைய அழகு. ஒரு आती है சத்குரு பாபாவை நீங்க கடைபிடிக்கும் போது ஒரு इसलिए ராஜாவினுடைய सतगुरु சமஸ்காரம் बाबा को बहुत உங்ககிட்ட बहुत வரும். थैंक्स है मैं அதனாலதான் तो आज के நாம उपलक्ष्य சத்குரு पर பாபாவிற்கு நன்றி சொல்கின்றோம். याद करके பாபாக்கு நாம் थैंक्स போக் कहते हैं படைக்கின்றோம். आज बाबा कह रहे हैं பாபாக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். हम सबका இன்றைக்கு लक्ष्य பாபா சொல்றாங்க, ब्राह्मण से फरिश्ता நம்மளுடைய குறிக்கோளும் கூட और फरिश्ता से ஒரு देवता பிராமணரிலிருந்து अब ये தேவதையாகணும், ऐसा नहीं होता है कि தேவதையிலிருந்து ब्राह्मण जीवन में ஒரு 10 साल ब्राह्मण है தேவ फिर தெய்வ 10 साल फरिश्ता தெய்வமாகணும். 10 साल 10 வருடம் நான் வந்து अब பிராமணா இருப்பேன், 10 வருடம் வந்து நான் क्या தேவதையா हो இருப்பேன், जाता 10 है வருடம் தெய்வம் ஆயிடுவேன். तीनों அப்படியா? அப்படி इकट्ठे नहीं கிடையாது. होते சோ என்ன நடக்குது அப்படின்னா மூணுமே வந்து ஒரே நேரத்துல தான் एक ஆரம்பமாகும். स्वभाव संस्कार ஒண்ணு வந்து உங்களுடைய और உங்களுடைய பழக்க तीनों வழக்கம், चीजें உங்களுடைய இயல்பு, உங்களுடைய சமஸ்காரம், உங்களுடைய और எண்ணங்கள். संस्कार சோ எண்ணம், ब्राह्मण உங்களுடைய जीवन இயல்பு, சமஸ்காரம் இந்த வரிசையில தான் இருக்கு. சோ அப்ப பிராமண फरिश्ते के வாழ்க்கையில लक्षण ஆரம்பத்துல இருந்து और देवता के भी लक्षण
तीनों ஒரு लक्षण தேவதையினுடைய दिखाई पड़ते हैं। பிஹேவியர், அதாவது நடத்தை प्यारा இருக்கணும். प्यारा जो மூன்று होता है விதமான वो अचानक से நடத்தையையும் நம்மள பார்க்கணும். அன்போடும் ब्राह्मण जन्म பற்றற்றவரும் कई இருப்பது. होते हैं, बहुत जल्दी इधर उधर कभी प्रभावित हो गए, நீங்க आकर्षित हो பிராமண गए, பிறப்பு किसी से எடுக்கும்போது लगाव हो சில गया, பேர் என்ன சொல்வீங்க, फिर நீங்க बहुत ज्यादा மற்றதுனால ஈர்க்கப்படுவீர்கள், இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் तो பற்று ब्राह्मण வச்சிருப்பீங்க. सो फरिश्ता सो देवता, அப்போ वो तीनों பிராமணர் लक्षण शुरू से लेके தேவதை, தேவதையிலிருந்து रहेंगे। தெய்வம். இந்த लेकिन ஹம், இந்த बाबा बता நடத்தை रहे हैं कि ஆரம்பத்திலிருந்து நம்முடைய பிராமண வாழ்க்கையில सभी ஆரம்பிக்குது. समझते हैं பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய कि हम இது लोग குணாதிசயங்கள், फरिश्ता, நம்முடைய फरिश्ता நடத்தை, मतलब இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். नहीं, बाबा कहता है जिसका தேவதை அப்படின்னா दिन से रिश्ता मतलब देवान, देह के संबंध से न्यारे प्यारे रहेंगे। இந்த உடலோடு எந்த ये दो சம்பந்தம் है கிடையாது, உலகத்தோட व्यापक சம்பந்தம் अवस्था। கிடையாது. ஆனா அன்பானவரும் விடுபட்டவராக, ये பற்றற்றவராக இருப்பது ஒரு தேவதையினுடைய குணம். और एक लौकिक परिवार भी तो बहुत अच्छा परिवार होता है, नहीं? कितने प्यार से माँ நம்முடைய बाप से லௌகிக் பரிவாரு கூட बड़े करते நமக்கு हैं, देखभाल பிடிக்கும். करते हैं, நம்முடைய தாய் स्नेह தந்தை करते நமக்கு हैं। அவ்வளவு பராமரிப்பை கொடுக்கறாங்க, उसी நமக்கு दृष्टि से மூத்தவர்கள் அவ்வளவு அன்பை கொடுக்கறாங்க நமக்கு. उसको हम ஆனா धीरे நாம धीरे எந்த स्नेह को விதமான अलग कर देते யார்கிட்டயும் हैं। பற்றுல நாம வர வேண்டாம். அந்த பற்று बाबा ये என்பது नहीं कहते कि तोड़ दो छोड़ दो, என்பது நாம் அன்பாக लेकिन அலௌகிகமாக மாற்ற வேண்டும். அவர்களை விட்டுட்டு வந்துருங்க फरिश्ते அப்படின்னு का சொல்லல मतलब பாபா. कि ஆனா रिश्ता ஆன்மீக அன்பை बदल அவர்களுக்காக जाए। கொண்டிருங்கன்னு சொல்றார். ஒரு தேவதை அப்படின்னா हमारे रिश्ते உங்களுடைய உறவு முறைகள் மாறுவதுதான் रूहानी, தேவதை. तो रूहानी और अलौकिक நம்முடைய உறவு முறைகள் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும், அலௌகிகமானதாக இருக்க வேண்டும். फिर அப்படி दैवी இருந்தது गुण அப்படின்னு आते हैं। சொன்னா நீங்க ஒரு தேவதை. बचपन से ही அப்புறம் தெய்வீக குணங்கள் एक இருக்கு. आकर्षण होता है, உங்களுடைய பிறவியிலிருந்தே, பிராமண दयालुता பிறவியிலிருந்து ஒரு रहती है, ஈர்ப்பு இருக்கிறது. नम्रता। உங்களுக்கு பொறுமை இருக்கு, जैसे உங்கள்ட்ட महसूस होता है, இனிமை இருக்கு. तो तीनों चीजें அதையெல்லாம் अंदर உங்களால दिखती थी, உணரக்கூடியதாக இருக்கு. तीनों क्वालिफिकेशन। अब देखना ये है कि இந்த क्या मैं மூன்று सही हूँ। விஷயங்களும் உங்கள்கிட்ட ब्राह्मण இருக்கும்போதுதான் फरिश्ता உங்கள்கிட்ட देवता, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும். பிராமணர், தேவதை, तो ये தெய்வம். इतनी எத்தனை प्योरिटी பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்கு? फिर न्यारा எந்த प्यारा அளவிற்கு தூய்மை परिवार, உங்ககிட்ட பிராமண कितनी வாழ்க்கையில உங்ககிட்ட देवत्ता இருக்கோ, देवत्व। எந்த அளவு அன்பானவரும் फिर ये விடுபட்டவருமாக साथ साथ இருக்கிறீங்களோ, चलता है, அந்த அளவிற்கு உங்களுக்கு நீங்க தெய்வீக दया தன்மை भी। உடையவராக जैसे இருப்பீங்க. कहते சோ थे இது कि हम ஒருவருக்கு फरिश्ते நாம हैं, ஒருத்தர் तो எல்லார்கிட்டயும் இதை பார்க்க बाबा முடியும். இப்போ देखते நான் हैं பிராமணரா இருக்கேன், இப்போ कि நான் तीनों साथ साथ தெய்வமாகணும், चलते हैं। தேவதையாகணும் அப்படின்னு फिर நினைப்போம். जैसे இப்போ अग्नि में தேவதையாகணும். घी, ஆனா மூன்றையுமே ஒன்னாக தான் நம்ம செய்யணும். பாபா एक चीज சொல்றார், நீங்க डालो எதையோ ஒன்றை उसका நெருப்பில் नाम, போடும்போது उसका அதனுடைய பெயர், ரூபம், गुण सब बदल जाता है। அதனுடைய குணம் जैसे आग எல்லாமே மாறி விடுகிறது. पूड़ी बन जाती है, तो उसको आटा तो नहीं कहेंगे, तो नाम ही ஆஹ் बदल गया। இப்போ நீங்க ஒரு रूप மாவுல भी இருந்து बदल என்ன गया। பண்றீங்க, பூரி பண்றீங்க. बाबा அப்போ कहते हैं அந்த फिर பூரி रिश्ते பண்ணியாச்சுன்னா அந்த कैसे மாவுங்கிறது उठाते हैं, வந்து மாறி इसी போயிடுச்சு இல்லையா, तरह से பேர் बच्चे மாறி को போயிடுச்சு இல்லையா, आटे और குணமும் கூட மாறி तवा का போயிடுச்சு, டேஸ்டும் फायदा மாறி होता போயிடுச்சு है। இல்லையா. उसी आटे में நாம என்ன சொல்றோம், சில பேர் बाबा இன்னைக்கு நான் देते हैं, பராட்டா சாப்பிடணும், तो இன்னைக்கு बाबा நான் ரொட்டி कहते हैं சாப்பிடணும், இன்னைக்கு நான் आग பூரி में से சாப்பிடணும்னு नाम भी சொல்லணும். ஆனா बदल நம்ம जाते हैं, மாவு रूप भी சேம் बदल தான், जाता है, ஆனா அதனுடைய गुण ரூபம் भी மாறிடுது बदल இல்லையா. जाते हैं, அப்போ பாபா सब சொல்றார், बदल நீங்க जाता है। நெருப்புல எதையாச்சும் போடும்போது ऐसे जब आप बाबा அதனுடைய की பெயர், याद ரூபம், की குணம் எல்லாமே अग्नि में மாறிடும். அதே अग्नि में போல करते हो, நீங்கள் தந்தையின் तो நினைவு कैसे அக்னியில் पता உங்களை चलता है। ஈடுபடுத்தும் பொழுது याद की लगन की अग्नि நீங்கள் में மாற்றம் पड़ते हो, அடைகின்றீர்கள். இப்ப உங்களுக்கு तो क्या தெரியும் होता है, இல்லையா, நீங்க ये நினைவு, परिवर्तन ये தந்தையின் आता है। நினைவுன்ற அக்னியில உங்களை போடும்போது என்ன நடக்கும், நீங்க மாறி போயிடுறீங்க तो बाबा இல்லையா. कहते हैं कि मनुष्य से சோ அதனால பாபா पहले क्या சொல்றார், मनुष्य थे, மனிதரிலிருந்து நீங்க என்ன सन्यासी ஆறீங்க, को मनुष्य थे, முதல்ல நீங்க பிராமணர் ஆறீங்க. ब्राह्मण मनुष्य, और फिर ब्राह्मण से फरिश्ता, ब्राह्मण பிராமணர்ல बने இருந்து तो பின்னாடி நீங்க एकदम தேவதையாக पवित्र, மாறணும். और फिर பின்னர் ब्राह्मण से தெய்வங்களாக நீங்க फरिश्ता, மாறணும். और பிராமணர் फिर அப்படின்னா தூய்மை. बाबा कहते हैं कि தூய்மையிலிருந்து लगन की நீங்க अग्नि தேவதை से ஆகும் பொழுது அதன் பிறகுதான் நீங்க परिवर्तन தெய்வம் होता है। மாறீங்க.
அப்போ तो जो இந்த अपनापन அன்பென்னும் நினைவுல எல்லாமே उसके மாறி लिए போயிடுது இல்லையா? अपनापन அப்ப उसके இப்படிப்பட்ட लिए மாற்றம் அப்படிங்கிறது बाबा का है हम சுயத்தினுடைய எந்த ट्रस्टी हैं। உணர்வும் அங்க எஞ்சி இருக்காத बाबा போது क्या ट्रस्टी எல்லாமே பாபாவுடையது, நான் வந்து ட்ரஸ்டியா बाबा இருக்கிறேன். ही नहीं कहता भाई मुझे दे இப்படிப்பட்ட दो, ஒரு बाबा को हम देते பாபா हैं என்ன சொல்றாரு, என்கிட்ட எல்லாத்தையும் क्योंकि கொடுத்துருங்க बाबा அப்படின்னு कहता சொல்லல. है अभी ஆனா பாபா जो சொல்ற, जैसे நம்ம பாபாட்ட கொடுக்குறோம்னா ट्रस्टी பாபா होता என்ன चला जाए சொல்றார், எதுவாக उसकी याद இருந்தாலும் क्यों ही குழந்தைகளே நீங்க ட்ரஸ்டியாக இருந்து बढ़ती है। எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றார். एक இதனாலதான் बाबा जी நாம என்ன ऐसे சொல்றோம், ज्वालामुखी होते இப்படிப்பட்ட हैं, ज्वालामुखी அன்பினுடைய होते हैं। அக்னியில உங்களை जो ज्वाला சுயத்தினுடையதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே नहीं है, மாற்றமாயிடுச்சு. அதனாலதான் உங்களுடைய நினைவு उसकी ஜுவாலா अग्नि ரூபமாக இருக்கணும். वो अग्नि இந்த कैसे है, நினைவு அக்னி तो ज्वाला யோகத்துல रूपी है। இருக்கும் பொழுது, தந்தையோடு யோகத்துல और बाबा இப்படிப்பட்ட अग्नि सिंपल இருக்கும் करते हैं பொழுது அது ஜுவாலா ரூபத்தை எடுக்கிறது. तो பாபா நமக்கு सिंपल में அவ்வளவு सभी खो जाते हैं। எளிமையாக पर இதனை புரிய उसका வைக்கின்றார். அதனால याद की நீங்க இந்த याद வேர்ட்ஸ்ல की अग्नि வார்த்தைகள்ல சிக்கிக்கொள்ள उस வேண்டாம். ज्वाला அதனுடைய से பொருள் என்ன, பாபா என்ன सर्वथा சொல்ல याद வரார் आए அப்படின்னு वो நீங்க अपने பார்க்கணும். सब உங்களுடைய कुछ करते நினைவு हैं। என்ற அக்னியில், और हम அந்த वही அக்னியில सब உங்களுடைய कुछ பெயர், करते हैं। ரூபம், குணம் எல்லாமே மாறிவிடுகிறது. அப்போ நம்ம பிராமணரிலிருந்து தெய்வம், தேவதையாகி தேவதையிலிருந்து தெய்வமாகின்றோம். ஓம் आज சாந்தி. हम सभी लगन की अग्नि को हो, तो एक இன்று सदगुरु நாம் बाबा की याद அனைவரும் दिल से बाबा को சத்குரு सदगुरु பாபாவின் मान நினைவில் இருந்து बाबा की याद में உங்களுடைய बैठकर सोते रहो। இதயபூர்வமாக சத்குரு பாபாவை நினைவு क्या செய்யுங்கள். सदगुरु बाबा அப்படிப்பட்ட हमें நினைவை क्या सिखा அனுபவம் रहे हैं, செய்யுங்கள். क्या वरदान दे रहे हैं। சத்குரு பாபா நமக்கு என்ன கற்பிக்கின்றார், என்ன ஆசீர்வாதத்தை பாபா கொடுக்கின்றார், அந்த அன்பென்னும் அக்னியை ஏற்றுங்கள். உங்களுடைய யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். ओम शांति। அவ்யக்த अव्यक्त பாப்தாதாவின் मोटिवेशंस மென்மையான 1969 மகாவாசகங்கள் से 1969 11 முதல் அவ்யக்த और முரளி மீட்டல், सीखे ஞான वचन। ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி ஜனவரி 26, 1977. சோதனை செய்யும் சக்தியின் சூட்சுமமான சக்தியின் மூலம்
அற்புதமான அந்த காரியத்தை அனுபவம் செய்யுங்கள். பக்தியின் अविद्वान तारीख பாதையில் है 26 जनवरी ஊதுவத்தியினுடைய 2016 நறுமணம் என்பது தூரத்திலிருந்தே अंतर्मुक्ति கவர்கிறது. द्वारा सूक्ष्म அதே शक्ति முறையில் है உங்களிடம் लोहा अनुभव। ஸ்திரமான சக்தி என்பது जैसे बत्ती தூரத்திலிருந்தே में अगरबत्ती की அனைவரையும் ஈர்க்க खुशबू வேண்டியதாக இருக்க வேண்டும். दूर से உங்களுக்கு आकर्षण இது करे। புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? संजम। अब அதனால் क्या நீங்கள் करना ஒரு है? உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். संपर्क யாரோடு वालों நீங்க को தொடர்புல संबंध வரீங்களோ அவங்க கிட்ட बनाओ। ஒரு உறவு முறையை ஏற்படுத்துங்க. अनुभवों द्वारा उन இப்படிப்பட்ட विशेष அனுபவத்தின் மூலம் आत्माओं को அவர்களை விசேஷமான आवाज ஆத்மாக்களாக फैलाने ஞானத்தை के निमित्त பரப்புவதற்கு बनाओ। மைக்காக உங்களால் ஆக்க முடியும். அச்சா, अच्छा, இப்படிப்பட்ட ऐसे रूहानी அனுபவத்தை, में ஆன்மீக एकाग्रता का அனுபவத்தை अनुभव ஸ்திரத்தன்மையின் कराने மூலம் वाले கொடுக்கும் ஆத்மாக்களுக்கும் हर समय தங்களுடைய और हर சேவையில் सेकंड பிஸியாக ஒவ்வொரு सेवा में செகண்டும், ஒவ்வொரு तत्पर நொடியும், रहने ஒவ்வொரு वाले எண்ணத்திலும் சேவையில் पुरुष மும்முரமாக இருப்பவர்களுக்கும் ஆன்மீக சேவையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கு சௌகரியத்தை अनुभव கொடுக்கும், द्वारा அனுபவத்தை लाभ கொடுக்கும் देने वाले ஆத்மாக்களுக்கும் ऐसे பாப் रूहानी தாதாவினுடைய அன்பு सेवाधारियों को நினைவு बाप மற்றும் दादा का நமஸ்தே. याद प्यार और नमस्ते। दादी जी के பாப் साथ தாதா தீதிஜியை சந்திக்கின்றார். साकार रूप ஸ்தூல में माँ ரூபத்தில் पिता की நீங்கள் शक्ति की பலவிதமான दिव्य அஹ், प्रमाण देखी। உதாரணங்களை பார்த்தீர்கள். அதாவது दूर बैठे ஸ்திரத்தன்மையோடு बच्चे சக்தியில் இருக்கும் प्रैक्टिकल குழந்தைகளை अनुभव பார்த்தீர்கள். करते कि आज தூரத்தில் विशेष அமர்ந்திரும் रूप से பொழுதும் बाप பாபா दादा ने அவர்களை मुझे நினைவு செய்து याद அவர்களுக்கு किया விசேஷமான சக்தியை और கொடுக்கின்றார். विशेष रूप से எண்ணங்களும் मुझे செயலும் शक्ति இரண்டு की பக்கமும் प्राप्ति का ஒத்ததாக अनुभव இருக்கிறது. करा रहे हैं। இதை நீங்கள் நடைமுறையில் அனுபவம் संकल्प और செய்கின்றீர்கள் இல்லையா? बातें दोनों तरफ யாரோ में ஒருவர் உங்களுக்கு मैं தொலைபேசியில் அழைக்கும் பொழுது அந்த ऐसे சத்தத்தை கேட்ட प्रैक्टिकल உடனேயே अनुभव देखे हैं। அதே முறையில் जैसे குழந்தைகளும் கூட टेलीफोन द्वारा कोई பாபாவினுடைய मैसेज मिलना होता செய்தியை है तो रिंग பாபாவுடைய बजते हैं। செய்தியை எண்ணங்களின் மூலம் वैसे बाप का பாபாவிடமிருந்து संदेश व பெறுகிறார்கள். संकल्प का உள்ளுக்குள்ள डायरेक्शन அவர்களுக்கு, बच्चों को ஆத்மாக்களுக்கு जब அப்படிப்பட்ட पहुंचता है சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் तो அலைகள் अंदर ही ஏற்படும். अंदर आत्मा அவர்களுக்கு में अचानक மகிழ்ச்சியின் खुशी அந்த की लहर को அந்த रोमांच ஒரு भरी உந்துதல் ऊर्जा ஏற்படும். मिलती। எவ்வாறாயினும் लेकिन நீங்கள் जैसे कई தொலைபேசி घंटे மணி அடிக்கும் सुनते பொழுது हुए அதை भी நீங்கள் நிராகரித்து अनसुना விட்டீர்கள் कर देते என்றால், அது तो அடிக்கட்டும் मैसेज என்று नहीं ले இருந்து सकते। விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த वैसे மெசேஜ் बच्चों को கிடைக்காது. अनुभव அதே होते முறையில சில जरूर है, குழந்தைகள் நிச்சயமாக लेकिन இதை அனுபவம் अकेलेपन में செய்கிறார்கள். चला देते हैं। ஆனா அவங்க கவனக்குறைவோடு एकाग्रता की இருக்கிறாங்க. शक्ति की அதனால रेखाओं என்ன को பண்றாங்க, कैच नहीं தந்தையினுடைய कर पाते। அற்புதமத்தை लेकिन अनुभव அவங்களால उल्टा கிடைக்கல. स्वरूप है। அதனால அவங்களால மன ஒருமுகப்படுத்தும் அந்த इसलिए சக்தி இல்லாததுனால அவங்களால அதை அனுபவம் செய்ய முடியல. ஸ்திரத்தன்மையினுடைய சக்தி அற்புதங்களை காட்டுகிறது. ஓம் சாந்தி. முரளி நாளை மீண்டும் தொடரும். அவ்யக்தி பயணம், ஆதிரத்தினங்களின் பகிர்வு. मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। परम शिव की गली का हार हो, परम पिता शिव की गली का हार हो। मधुबन के इस चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो। जब वो प्राप्ति हो तो आत्मा इसी சோ योग्य ஆத்மா बने, வந்து औरों को ஒரு भी தகுதி வாய்ந்தவர ஆகணும் दादी जी மற்றவர்களை क्यों बार बार इतना விடுவிப்பதற்கு அப்படின்னா अनुभव இதுதான் बताते ஒரே ஒரு வழி. பாபா डिफरेंस ஏன் உங்களை क्या है? மீண்டும் மீண்டும் அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த துக்கத்தை क्योंकि आप ஒரு प्रजाओं महाराज பிரஜைகளில் இருந்து துக்கத்தை நீங்க प्रजा அகற்றணும். के लिए இன்னைக்கு जो நீங்க भावना அதை रहती பார்க்கல. ஆனா उनके दुख को निवारण करने की जो அவங்களுடைய भावना துக்கத்தை रहती है, போக்கக்கூடியவர்களாக நீங்க आज के ஆக்கணும். अनुभव में नहीं। माफ कीजिए, ம், அதை என்ன हम மன்னிச்சிருங்க समझाते அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் நம்மளுடைய உண்மையான इसलिए மதத்தையும் உண்மையான அடையாளத்தையும் फिर நாம से அறிந்து अपने கொள்ளணும். இது நம்முடைய உண்மையான सच्चे தந்தை. स्वधर्म को அதன் पहचानना, கூடவே நாம என்ன अपने புரிஞ்சுக்கணும், सत्य स्वरूप को பக்தினா என்ன, पहचानना, ஞானம்னா என்ன, अपने அந்த सत्य उस வித்தியாசத்தை पिता நாம परमात्मा को தெரிஞ்சுக்கணும். पहचानना, और इसके साथ साथ क्या डिफरेंस है भक्ति और ज्ञान में, इसको भी पहचानना। அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். பக்திக்கும் ஞானத்துக்கும் என்ன इसलिए वे सब வித்தியாசம். मांगते रहते हैं,
மக்கள் என்ன பண்றாங்க, ज्ञान பக்தியில मार्ग में யாசனை आगे से யாசிப்பு बढ़ रहे செய்துகிட்டே हैं। இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே मांगने இருப்பாங்க की जगह பக்தியின் பாதையில கேட்கறது. क्यों? ஆனா கேட்கறதை விட जैसे मैंने இறக்குறது மேல். बताया ना, கேட்க வேண்டிய मैंने அவசியமே राज्य இல்லை. रहने में எப்ப जन्म लिया ஒரு और ராயல் राजकुल குடும்பத்துல में, ஒரு குழந்தை பிறந்தாச்சோ அந்த इसी குழந்தை तरह से இளவரசர் परमात्मा அப்படின்னு जो அழைக்கிறோம். सर्वशक्तिवान पिता அதே है, போல பரம்பிதா उनको ठीक ढंग से பரமாத்மாவை पहचानना சரியான चाहिए। முறையில நம்ம புரிஞ்சுக்கும் मानते போது, सभी हैं, தெரிஞ்சு கொள்ளும் போது, மக்கள் पहचानते नहीं। நம்புறாங்க. उनको ஆனா இனம் पहचान கண்டு करके கொள்ளவில்லை, उनके இவர்தான் सद्गुणों को அவர் देखने அப்படின்னு. से, அப்போ நாம அவரை இனம் जिससे கண்டு वो கொள்ளும் போது அவருடைய सर्वशक्तिमान அனைத்து परमात्मा சக்திகளும் நமக்குள்ள में வரும். आते हैं, அதன் जिससे மூலமே 5 நாம் विकारों को விகாரங்களை जीतेंगे। வெற்றி கொள்ள முடியும். अंदर के शत्रुओं உள்ளுக்குள்ள पर विजय இருக்கிற पाने के அந்த लिए விகாரங்களை सर्वशक्तिमान நாம ईश्वर चाहिए। வெற்றி उसके लिए கொள்ளணும்னா நமக்கு मांगने की சக்திகள் जरूरत வேணும். नहीं है, இதற்கு நாம கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, पहचान பிச்சை எடுக்க வேண்டியது இல்லை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு तो விஷயம். इस நீங்க बार எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, आप நிறைய सब உங்களுக்கு தெரிஞ்சுக்க ब्राह्मणी முடியலன்னா जमात கூட में, நீங்க இதை மட்டும் जिसमें நினைவு और செய்யுங்க, ज्यादा நான் कुछ नहीं யார், நான் जानते, யாருடைய குழந்தை. इतना पहचान இதன் लें, மூலம் நீங்கள் मैं வெற்றி कौन हूँ। உடையவர்களாக ஆகிடுவீங்க. इससे இந்த सब कुछ 2 होगा। விஷயம் போரும். इस 2 இந்த बातों 2 से आप फिर விஷயங்களின் से மூலம் विजयी நீங்கள் हो। வெற்றி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். महकोगे फूल बन के इस जहान में, महकोगे फूल बन के इस जहान में, चमकोगे चांद से अंधकार में, चमकोगे चांद से अंधकार में। तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो, तुम सृष्टि के श्रृंगार हो, तुम बहार हो। मधुबन के चमन की तुम बहार हो, मधुबन के चमन की तुम बहार हो। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் கூட்டம். Om Shanti. Now ignite the fire of சாந்தி. love and make your yoga அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்கள் from நினைவை Brahmin to ஜுவாலா angel ரூபமாக்குங்கள். to ஒரு deity. பிராமணரிலிருந்து When you put தேவதை, something into your heart, தேவதையிலிருந்து தெய்வமாக its மாறுவது. name, இன்றைய இஷாரா, form, and நீங்கள் quality எதையாவது changes. நெருப்பில் போடும் In பொழுது the அதன் same way, பெயர், வடிவம் when you மற்றும் put குணம் மாறுகிறது. yourself into the அதேபோல் fire நீங்கள் of தந்தையின் நினைவு remembrance of அக்னியில் divine, உங்களை ஈடுபடுத்தும் you பொழுது become நீங்கள் மாற்றம் transformed. அடைகின்றீர்கள். From மனிதர்களிலிருந்து human நீங்கள் beings, you become பிராமணர்களாகவும், Brahmins, and பிராமணர்களிலிருந்து from நீங்கள் Brahmins, தேவதைகளாகவும் you மாறி then become பின்னர் angels, தெய்வங்களாக who then மாறுகின்றீர்கள். become உங்கள் deities. சுயத்தின் உணர்வு எஞ்சியிருக்கும் Such போது transformation அன்பின் takes அக்னியில் place அத்தகைய in the மாற்றம் fire நிகழ்கிறது. form அதனால்தான் உங்கள் when no நினைவு ஜுவாலா consciousness ரூபமாக of இருக்க yourself வேண்டும். remains. This is why your remembrance should be of the volcanic form. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's date பரிவாருக்கு உங்களை 25. வரவேற்கின்றோம். இன்றைக்கு Now நாள் ignite the 25. fire of இப்பொழுது love உங்கள் and make your yoga volcanic. அன்பென்னும் அக்னியை ஏற்றி From உங்களுடைய யோகத்தை Brahmin to ஜுவாலா angel ரூபமாக்குங்கள். to deity. பிராமணரிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து தெய்வம். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguru Bar. So today, look at your own self, இன்றைக்கு சத்குரு பாபாவினுடைய the நாள். life of a Brahmin, ஒரு பிராமணர்களுடைய an angel and a உங்களுடைய deity. வாழ்க்கையை பாருங்க. ஒரு பிராமணராக, தேவதையாக, தெய்வமாக மாறும் Very, உங்கள் very வாழ்க்கையை beautiful. பாருங்கள். Because மிக மிக that's அழகான reflected in விஷயம். life.
thought of Sadhguru Baba, காலையில எழுந்தவுடனே and சத்குரு then பாபாவை after நினைவு the செய்யும் பொழுது signal, அவ்யக்தி I சிக்னலை just had this பார்க்கும்போது experience எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. that how, since we are Baba's children, நாம் பாபாவினுடைய குழந்தைகளாக all இருக்கின்றோம். three forms had emerged. இந்த 3 ரூபங்களும் நம்மள Even what இருக்கு. I'm sharing today, I இன்றைக்கு நான் haven't என்ன thought that பகிர்ந்து way before. கொள்கின்றேன் அதை It's பத்தி only அந்த this மாதிரி morning நான் நினைச்சதே இல்லை. when I இன்றைக்கு woke up காலையில and தான் அப்படி said, நினைச்சேன். நான் what காலையில am I? எழுந்த உடனேயே இன்னைக்கு நான் யார்? Brahmin, an ம், angel. பிராமணர், ஒரு தேவதை, It's only அப்புறம் this ஒரு morning தெய்வம். had this experience, and since then, இந்த அனுபவம் there are ஏற்பட்டதுல some things இருந்து why I didn't think this before. சிலப்ப நம்ம ஏன் இந்த மாதிரி But முதல் as நினைக்கல அப்படின்னு நினைப்போம். ஆனா ரியலைசேஷன் new அது experiences come, புது அனுபவங்கள் as வரும். we advance in our studies, நம்முடைய படிப்புல நம்ம மேல் நோக்கி but this முன்னேறும் பொழுது morning, புது அனுபவங்கள் now ஏற்படும். I know I will ஸோ only இன்னைக்கு think காலத்துல this way, and ஏன்னா இந்த connect with மாதிரி தான் நான் myself that சிந்திப்பேன் அப்படின்னு do எனக்கு I have தெரியும். all the அப்போ qualities இந்த குணங்கள் of a எல்லாமே Brahmin, என்கிட்ட as இருக்கா? an angel, ஒரு பிராமணராக, also ஒரு as a தேவதையாக, deity? All ஒரு of them. தெய்வமாக இந்த குணங்கள் So எல்லாம் Baba என்கிட்ட is இருக்கா saying, அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ from பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, Brahmin to an angel பிராமணரிலிருந்து to a ஒரு deity. தேவதை, தேவதையிலிருந்து ஒரு When you put தெய்வம். something into a நீங்க fire, எதையான ஒரு சாமான அக்னியில போடும் பொழுது, நெருப்புல போடும் பொழுது its name, form, அதனுடைய and பெயர், the quality ரூபம் changes. மற்றும் அதனுடைய குணாதிசயம் மாறிவிடுகிறது. Even when you have gold, ஏன்னா கோல்டு கூட have to பாத்தீங்கன்னா make தங்கத்தை jewelries என்ன பண்ணுவீங்க, for அதுல that இருந்து to நம்ம be ஆபரணம் பண்ணணும் அப்படின்னா, form இல்ல changes. ஆபரணத்தை நீங்க உருக்கணும் அப்படிங்கிறப்ப So அதனுடைய that's ரூபம் why மாறி Baba போயிடுது இல்லையா? keeps saying அதைத்தான் fire, பாபா சொல்றார். fire. அக்னி And அக்னி Baba says அக்னின்னு fire அதைத்தான் is சொல்றார். intense love. அக்னி அப்படின்னாலே என்ன? Have மிக to remember Baba, ஆழமான ஒரு அன்பு, lot of love. தீவிரமான அன்போடு பாபாவை Not நினைவு only செய்ய வேண்டும். intellect, but வெறுமன with love. புத்தியோட மட்டும் இல்லை. Anytime you don't, even if you are very tired, you can remember Baba. இருந்தா It's just கூட love for you. பாபாவை நினைவு பண்ணலாம் இல்லையா? Say, அன்போடு. Baba, I love you. I sit at your பாபா, love. நான் உங்களை Automatically நேசிக்கிறேன் there is அப்படின்னு சொல்லிட்டு concentration. நாம தன்னிச்சையாகவே அந்த மன ஒருமைப்பாடு அப்படிங்கறது பாபாவை நம்ம When you like நேசிக்கும் something பொழுது, to eat, உங்களுக்கு eat ஏதோ in சாப்பிட love. You பிடிக்கும் really like it. அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க? அன்போட So you eat with சாப்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அது ரொம்ப concentration. பிடிக்கும் இல்லையா? ஸோ So அப்ப நீங்க concentration is கான்சென்ட்ரேஷன் also சாப்பிடும் போது இருக்கு part of இல்லையா? the love. ஸோ இந்த So மன forceful. ஒருமுகப்பாடும் அன்பின் ஒரு Sometimes I அங்கமாக think into இருக்கு. இதை yoga நாம like ரொம்ப நம்மளை போட்டு the திணிச்சுக்க forceful வேண்டாம். intellect, நம்மளுடைய புத்தியில ரொம்ப concentration, போட்டு திணிச்சுக்க வேண்டாம், love. மன ஒருமுகப்பாடு செய்யணும் அப்படின்னு. ஆனா அன்போடு நினைவு செய்தா மன So ஒருமுகப்பாடு Baba says when you put இயல்பாக அங்க something இருக்கு. into ஸோ பாபா சொல்ற, fire, நெருப்புல நீங்க ஒரு விஷயத்தை its போட்டீங்க name, அப்படின்னா form, and அதனுடைய quality பெயர், ரூபம் changes. மற்றும் In the குணாதிசயம் same way, மாறிவிடுகிறது. அதே போல when you put yourself உங்களை into the நீங்கள் fire of அன்பென்னும் remembrance, அக்னியில, நினைவுல உங்களை நீங்கள் ஈடுபடுத்தும் பொழுது remembrance of the Father, you தந்தையின் become நினைவு transformed. நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். So Baba says, from human being பாபா சொல்றார், you மனிதரிலிருந்து become நீங்கள் என்ன from வாரீங்க? human being to an மனிதரிலிருந்து என்ன angel. வாரீங்க? நீங்க ஒரு தேவதை ஆகிறீங்க. Brahmins, right? You become Brahmins. And from பிராமணர்கள் ஆறீங்க. Brahmins, அப்புறம் then பிராமணர்ல you இருந்து நீங்க become ஒரு angels, தேவதை ஆகுறீங்க. who then அப்புறம் become தேவதையிலிருந்து நீங்க ஒரு தெய்வம் ஆகுறீங்க. such transformation takes இப்படிப்பட்ட place. மாற்றம் The அப்படிங்கிறது fire of love, நெருப்பு அக்னியின் அன்பென்னும் அக்னியில் when ஏற்படுகிறது. no consciousness of அப்பொழுது yours and சுயத்தினுடைய mine, எந்த உணர்வு, என்னுடையது, that உங்களுடையது அப்படிங்கிற அந்த self-image. உணர்வு இதுவே இருக்காது. This is ஏன்னா why எல்லாமே your மாற்றம் remembrance அடைஞ்சிடும். should be இதனாலதான் of உங்களுடைய volcanic நினைவு என்பது ஜுவாலா ரூபமாக fire of இருக்க love, வேண்டும். fire of remembrance. அன்பின் அக்னி, So it's நினைவு very அக்னி. simple actually. ஆக்சுவலா It's இது very ரொம்ப natural. எளிமையான விஷயம், இயல்பான விஷயம் When Brahma இல்லையா? Baba said பிரம்மா in பாபா the morning before Murli காலையில for yoga, முரளிக்கு முன்னாடி உட்காரும் பொழுது, you யோகத்திற்காக could see உட்காரும் his பொழுது smile, his foot, உம், his toe used to move with that அவருடைய love, and you could see
அன்பின் மூலம் That வந்து is அந்த கால் natural வந்து thing. You don't punch நகரும். yourself body. ஸோ உங்களை வந்து நீங்க Very naturally பிரம்மா in பாபா your காலையில நீங்க அன்போடு படுத்தீங்கன்னா பாபா intense எழுப்புறத வந்து நீங்க உணர்வீங்க இல்லையா, உங்க கால் meditation, நகர்றத இருக்கும். concentration, ஸோ fire, அப்போ மன and ஒருமுகப்பாடு அப்படிங்கிறது transformation. அக்னி, அதன் Baba மூலம் மாற்றம் moving from அப்படிங்கிறது நிகழும். Brahman மனிதரிலிருந்து devotee பிராமணர், and பிராமணரிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து தெய்வமாக yes. மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. Mhm. Om Shanti Didi. Hello, பிரதர் hello, மார்செலோ. So if technology, you can become an angel very easily. ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி And this is பாருங்க for ஏஞ்சல் you, ஆயிட்டார். a small flower, தலையில வந்து ஒரு கிரீடம் such a வச்சிருக்கிறார். big soul. In this So, Satguru சத்குரு Father நாள்ல is still Buddha, பாபா உங்களுக்கு but மலரை கொடுக்கின்றார். It is Budhvar there, right? yes, it is still Buddha here. Didi, thank you very much for all the sustenance you give, and I think the திதி whole இவ்வளவு family பராமரிப்பு like கொடுக்குறீங்க, that முழு sustenance. But I குடும்பமும் was having a question இந்த that பராமரிப்பு ரொம்ப you were talking பிடிச்சிருக்கு. very எனக்கு ஒரு easily. You கேள்வி said, இருந்தது. just நீங்க put the ரொம்ப fire of ஈஸியா love சொல்றீங்க, on yourself. அன்பு But அக்னியில you know, உங்களை Brahma மாற்றிடுங்க Baba அப்படின்னு took ரொம்ப ஈஸியா 33 சொல்லிட்டீங்க. years to பிரம்மா transform. பாபாக்கு I'm 33 more than வருடம் 50 and ஆச்சு I'm இல்லையா? still kind நான் of வந்து 40 வருஷமா இருக்கிறேன். இன்னும் back வந்து நான் வந்து behind. கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறேன். So what do you suggest to ஸோ நீங்க speed என்ன up வந்து சொல்வீங்க திதி? நம்ம transformation ஸ்பீடா போகணும், மாற்றம் for us சீக்கிரமா நடக்கணும்னா normal என்ன Brahmins, பண்ணணும்? people who நார்மல் push work, they have பிராமணர்களுக்கு நீங்க என்ன families, சொல்வீங்க? they have தீவிர their கதியில things, or போகணும் they live அப்படின்னா in the என்ன? center with lots of things நம்ம happening. சென்டர்ல இருக்கோம், இருந்தாலும் சென்டர் சமஸ்காரம் எல்லாம் மாற மாட்டேங்குது. எப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு நீங்க என்ன No, சொல்வீங்க all that அப்படின்னு will கேக்குறார். happen. Let it keep எல்லாமே happening. But நடக்கும், அது நடந்துகிட்டு our இருக்கும். love for Baba, நம்முடைய அன்பு பாபாவிற்காக நாம் it கொண்டிருக்கும் shouldn't be அன்பு affected by அப்படிங்கிறது those things. அது எதனாலையும் Because then பாதிப்படையக்கூடாது. only that love ஏன்னா fire அப்பொழுதுதான் will அந்த help அன்பு also to அக்னியின் transform ரூபத்தை the எடுக்கும். situation. அப்போதான் அந்த சூழ்நிலையை We think these கடப்பதற்கும் நமக்கு அது situations உதவி are செய்யும். obstacles. இந்த And I say சூழ்நிலைகள் they எல்லாம் will தடைகள் always அப்படின்னு be நீங்க like நினைக்கிறீங்களா? this karmic settling, busy, karma yogi. கர்ம கணக்கை வந்து நாம But செட்டில் what is பண்றோம், the கர்மயோகி aim in செய்யறோம். my this அப்போ spiritual life? நம்முடைய It is ஆன்மீக maintain வாழ்க்கையில that. என்ன குறிக்கோள் That means வச்சிருக்கோம் நாம? fire of love, fire of yoga, fire of remembrance. Keep increasing that. அன்பின் Focus on your அக்னியை வந்து effort. அதிகரிச்சுக்கிட்டே And வாங்க. when fire உங்களுடைய is getting intense, முயற்சிகள்ல then ஒருமுகப்பாட்டை கொண்டு remembrance வாங்க. is அப்ப பாருங்க, increasing. நெருப்பு அக்னி வந்து All the அன்பென்னும் அக்னி circumstances நெருப்பினுடைய will ரூபத்தை vary. வந்து எடுக்கும். As Baba says, scenes of drama சோ பாபா வந்து they come and நாடகத்தினுடைய go. காட்சிகளை பாருங்க, அவை Like வரும் Brahma போகும். Baba, what didn't பிரம்ம happen? பாபா என்ன சொல்வார்? Since என்ன நடக்கல அவர் Shiv Baba வந்ததிலிருந்து? entered ம், Brahma Baba, பாபா சிவ் பாபா so அவருடைய much பிரவேசம் memory. ஆனதிலிருந்து When children came, young people came, many were in வயசானவங்க bondage, வந்தாங்க, சிறு lot of குழந்தைகள் families வந்தாங்க, went பந்தனத்துல against. இருந்தாங்க வந்தாங்க, நிறைய What குடும்பங்கள் பாபாவை didn't எதிர்த்து happen, but செயல்பட்டாங்க. we have என்ன நடக்கல? suffered comparatively. அதுக்கு But ஒப்பிட்டு he பார்க்கும்போது is நம்மளுக்கெல்லாம் saying ஒண்ணுமே நடக்கல. in his அப்போ quality பாபா effort, அவருடைய love with Baba, முயற்சிகள்ல தரத்தை அவர்கள் steadfast பாபா determination, தாழ்த்தவே இல்லை. எப்பொழுதும் and திட those things சங்கல்பம் were like இருந்தது, true பயமற்றவராக story. இருந்தார். We really tell story like his story. It didn't affect him, you know. அது So we எனக்கு have to நடந்த look at காரியங்கள் Baba, பாபாவை how he அஃபெக்ட் achieved, how பண்ணவே he இல்லை, became பாதிக்கவே இல்லை. victorious. He ஸோ set நாமும் கூட example, எப்போதும் and பாபா how நம்ம முன்னால Yajna வெற்றி பெற்று he ஒரு didn't carry. உதாரணமாக இருந்தார். He was யஜ்யத்தை எப்படி perfect in பார்த்துக்கிட்டார் பாபா? towards அவருடைய Yajna. டியூட்டியை ரொம்ப சரிவர செய்தார். Because what happens, we bring circumstances always, and those circumstances then interfere into அப்போ our அந்த சூழ்நிலைகள் whatever. வந்து நாம I அனுமதிச்சோம்னா அது remember நம்மள that when பாதிப்பை I கொண்டு asked வரும். Baba ஆனா one எனக்கு time, ஞாபகம் இருக்கு, ஒரு you are தரம் asking பாபாட்ட me, கேட்டேன். I said, நீங்க Baba, என்கிட்ட so இன்னைக்கு much. கேக்குறீங்க, அது போல பாபாட்ட நான் That time I கேட்டிருக்கேன். was still in college. பாபா அந்த I said, நான் I have to காலேஜில் center இருந்தேன், to அதனால study, சென்டருக்கு care for போகணும், myself. படிக்கணும். And Baba said, அப்போ oh, பாபா you will bring சொன்னார், your, இவ்வளோ இருக்கே you செய்யறதுக்கு will have அப்படின்னு many சொன்ன போது experiences. பாபா சொன்னார், And those உங்களுக்கு experiences அநேகமான will help you. அனுபவங்கள் வந்து இருக்கு, And அந்த also you அனுபவங்கள் will வந்து உங்களுக்கு guide உதவி others. செய்யும். அதன் கூடவே Because when you மற்றவர்களுக்கும் are நீங்க empathy, வழி நடத்த முடியும். then when someone comes and say,
why யாரோ this வந்து ஒன்று pressure? சொல்லும்போது எனக்கு இந்த Okay, கஷ்டம் இருக்கு do அப்படின்னு this. சொல்லும்போது So பரவாயில்ல I நீங்க இதை feel செய்யுங்க அப்படின்னு everyone நான் சொல்றேன். just அதனால focus on your efforts and do what Baba wants us to do and அதனால see the பாபா நம்ம என்ன result of that செய்யணும்னு for நினைக்கிறாரோ அதை yourself. நாம செய்யணும். அதனால But we do other way around, right? We first look at circumstances, then we நீங்க look at ஃபர்ஸ்ட் our வந்து efforts. நாம என்ன பண்றோம், சூழ்நிலைகளை So பார்க்கிறோம், அப்புறம் நம்மளுடைய முயற்சிகளை definitely பார்க்கிறோம். same experience like ஆனா Brahma Baba. பிரம்மா பாபாவை Every போலவே அதே scene of அனுபவத்தை drama, நம்மளால பெற there முடியும். was எப்படின்னா benefit in that. டிராமால ஒவ்வொரு காட்சியிலையும் So அவங்க then we நன்மை not அடைந்து கொண்டே வந்தாங்க. shaken. அப்போ நாம அதுல We are இருந்து வந்து shaken நாம when we look ஷேக் at, ஆகிறதில்லை. oh, what's going to happen? Now என்ன what's going to நடக்கும், happen? இப்ப என்ன You நடக்கும் know, அப்படின்னு நாம நினைச்சோம் so much அப்படின்னா, news. You are in Colombia, you have your own, நீங்க வந்து கொலம்பியால every இருக்கிறீங்க, country has its own stories, you know. ஒவ்வொரு But then நாட்டிலையுமே we அவங்கவுங்களுடைய hear that சொந்த கதை not, வச்சிருக்காங்க. அதை நாம we are not கேட்கும்போது conferencing, நாம என்ன we பண்றோம், are under சங்கமிகத்துல protection of இருக்கிறோம், Baba. நாம Only what we பாப்தாதாவினுடைய achieve பாதுகாப்பு is குடையில follow இருக்கிறோம். in நாம என்ன practical life பண்ணணும்னா, நாம what நடைமுறை Baba வாழ்க்கையில tells us பாபா to do. சொல்றதை நாம So கடைபிடிக்கணும், that's what I அவ்வளவுதான். think if you all சோ try, இதையெல்லாம் நீங்க and முயற்சி you all செய்றீங்க practice, அப்படின்னு சொன்னா, and tell me within 1 month what's the ஒரு difference. மாசத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, எல்லாமே சரியாகி இருக்கும். Yeah, because I feel sometimes that சில the நேரத்துல தீதி situation, நான் எப்படி it's like உணர்றேன் the அப்படின்னா, அந்த account சூழ்நிலை அப்படிங்கிறது set a trap to us. You know, it's like a trap. And உங்களை then வந்து you சிக்க fell into வைப்பதாக that trap. இருக்கிறது. So அந்த if I have சிக்கல்ல a வந்து நீங்க karmic account in மாட்டிக்கிறீங்க. some way with a இப்ப எனக்கு situation, கர்ம with a கணக்கு person, இருக்கு instead of applying சொன்னாக்கா, Baba's knowledge and Baba பாபாவுடைய Yoga, I ஞானத்தை jump அப்ளை into the பண்றதுக்கு situation, even பதிலாக அந்த I சூழ்நிலையில go நான் into மூழ்கி the போயிடுறேன். situation. I அந்த catch சூழ் many times, I have seen so many times, நிறைய முறை because வந்து நான் we பார்த்திருக்கிறேன். with Baba, நான் வந்து then என்னுடைய nothing depends of much. தொடர்பு வந்து பாபா கிட்ட But I இருக்குது have seen that a அப்படிங்கிறப்போ lot, நான் வந்து lot. நிறைய அதை And பார்த்திருக்கிறேன். yes, what you say is so true that நீங்க we have சொல்ற to பொறி அது be more உண்மைதான். aware. And you were இன்னும் mentioning வந்து நாம discipline itself. அவேரோட இருக்கணும். And பாபா that's நீங்க a வந்து virtue that ஒழுக்கங்களை a பத்தி lot சொன்னீங்க. of souls have, the நிறைய quality of ஆத்மாக்கள் கிட்ட discipline. இந்த They ஒழுங்கு do அப்படிங்கிறது as much இல்லாம as இருக்கு. possible. They do அவங்களால எவ்வளவு முடியுமோ whenever அவ்வளவு they can. செய்யறாங்க, You are talking எப்போ about முடியுமோ code. அப்ப Prabhupada is செய்யறாங்க. everyday code. ஆனா Every வந்து day we நீங்க have ஒவ்வொரு meetings from நாளும் 6 வந்து p.m. நீங்க to 6 கோர்ட் a.m. வைக்கணும்னு So சொல்றீங்க. it's cold every day. So when they come to So Murli, it's very cold. அப்போ You முரளிக்கு know? வரும்போது So they ரொம்பவே need a அவங்களுக்கு lot வந்து of effort to come. குளிராதான் இருக்கு. அப்போ So நிறைய how முயற்சி to செய்துதான் வராங்க. develop that quality of discipline, but in அப்போ such a way ஒழுக்கத்தை வளர்த்து that I கொள்வதற்கு don't என்ன feel நாம struggle. செய்யணும், Because sometimes இந்த discipline means போராடுவதாக fighting இல்லாம எப்படி against சுலபமாக yourself. இந்த ஒழுக்க கோட்பாடுகளை கொண்டு வருது You know, அப்படின்னு once in கேக்குறாரு. London, ஒரு முறை the, லண்டன்ல the வந்து forecast was it's going to be very cold, right? ரொம்ப குளிரா So இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரேடியோல. the next morning when people woke up, அடுத்த நாள் it was a எல்லாரும் big காலையில reason not எந்திரிக்கும் to போது, go to class, right? அது ஒரு So காலையில எந்திரிக்கும் போது cold, ஒரு பெரிய stark, காரணமாக and இருக்கு. ஏன்னா cold is இன்னைக்கு ரொம்ப hot. குளிரா இருக்கும்ல. But two souls appeared, ஆனா 2 ஆத்மாக்கள் and வகுப்புக்கு வந்தாங்க. we, அப்போ how could we தாதி make it வந்து happen? Nothing happened. We are okay. And one was mother, and one was one of the brother. ஒருத்தர் வந்து Dadi தாய், went into இன்னொருத்தர் the பிரதர். kitchen அப்ப after வந்து கிச்சன்ல Murli, போய் and she தாதி made என்ன halwa. பண்ணாங்க, And ஹல்வா she பண்ணாங்க. fed them, and she said, அவங்களுக்கு "You are ஹல்வா so கொடுத்தாங்க. determined." நீங்க And வந்து those எவ்வளவு ஒரு souls திட got so சங்கல்பம் used to வச்சிருக்கிறீங்க. சோ anything happens, they எது must come to நடந்தாலும் class. அவங்க வந்து They கிளாஸ்க்கு must வரணும் come. அப்படின்ட்டு இருந்தாங்க. And from there, so many got inspired அங்க இருந்து நிறைய that பேருக்கு ஒரு next time when உற்சாகம் it was கிடைச்சது. very cold, they நிறைய appeared கோல்டா இருக்கும்போது கூட because they எல்லாரும் knew they வரணும் have to அப்படின்னு spend எல்லாரும் for வந்தாங்க. others. ஏன்னா அவங்க வந்தது You know, and மற்றவர்களுக்கு she வந்து ஒரு used to, பலத்தை கொடுத்தது. it takes about 45 minutes in 45 London from நிமிஷம் one ஆகும் place to come லண்டன்ல to வந்து another. கிளாஸுக்கு வரணும் And she அப்படின்னா. drove in the morning அப்போ 45 minutes, காலையில அவங்க and then 45 she நிமிஷம் came. டிரைவ் பண்ணி கிளாஸுக்கு So I வந்தாங்க. think that it's really அது வந்து happiness, and so மிகவும் there's வந்து ஒரு okay, let me மகிழ்ச்சியை do it. கொடுக்கும் I விஷயமாக will do it. இருக்கு. நான் I remember செய்றேன் I used to அப்படின்னு சொல்லி go to Peace Village நாங்க வந்து 4 பீஸ் in the வில்லேஜுக்கு morning. போவோம். It's காலையில snowing 4 o'clock and that. போவோம். அப்ப வந்து And ஸ்னோ எல்லாம் இருக்கும். Sister Vedo, myself, remember Baba? There were many பாபாவை things on நினைவு the way. செய்வோம். நாங்க Let's போயிடுவோம். remember Baba. It was like an adventure.
அது வந்து Maybe ஒரு at times அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். no, I ஆனாலும் நாங்க think that is போயிடுவோம். just our energy to. ஸோ But if we நம்முடைய allow நமக்கு வந்து more ஒரு space சக்தி for வேணும். ஆனா I'm வந்து not நீங்க coming வீணான now, எண்ணங்களை next எல்லாம் week வந்து I'm நீங்க not. இன்னைக்கு இதனால நான் போல, நான் See, அதனால this போல is what அப்படின்னு creates நீங்க stress, வந்து no? வீக்கான Stress. I எண்ணங்களை have to make that உருவாக்குனீங்க effort. அப்படின்னு சொன்னா I am not going to என்ன this. ஆகும்? நான் வந்து இன்னைக்கு போல And when you see the அப்படின்னு Baba, நீங்க முடியும். அப்போ the பாபா strength வந்து which நீங்க Baba பாருங்க, gives you பாபா எவ்வளவு is பலத்தை not, நமக்கு கொடுப்பார் அப்படின்னு So பாருங்க. discipline is not அதனால suffering. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து Discipline is the கடினமான ஒரு strength. விஷயம் கிடையாது. அதுல பலம் If இருக்கு. you are disciplined, I have to do it, I have to நான் do it. செய்யணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு நீங்க It செஞ்சீங்கன்னா works நீங்க வந்து very well. சக்தியை So, பெறுவீங்க. yeah, you are true that நீங்க சொல்றது நிஜம். one can be Yeah. very comfortable on Zoom, ஒருத்தர் வந்து sitting ஜூம்ல in ரொம்ப comfortable கம்ஃபர்டபுளா with a cup இருக்கலாம். of tea and ஒரு listening கப்பு to டீ Murali. எடுத்துக்கிட்டு முரளியை But வந்து you're not கேட்கலாம். student. ஆனா நீங்க வந்து Student ஸ்டூடெண்ட் only. கிடையாது. Anyone ஸ்டூடெண்ட்னா in the எப்படி world, இருப்பாங்க if they have to உலகத்துல? do PhD, or they ஒருத்தர் have வந்து to பிஹெச்டி study, they பண்ணணும். study, they அவங்க do வந்து it, என்ன and then பண்ணுவாங்க? they படிப்பாங்க achieve இல்லையா? something. அதன் But மூலம் if அவங்க you எதையாச்சும் always have a சாதிப்பார்கள். reason not to do, ஆனா நீங்க you ஏதான ஒரு cannot காரணம் achieve எப்போதுமே anything. வச்சிருக்கீங்க You அப்படின்னா cannot achieve what you want. உங்களால எதையுமே வந்து சாதிக்க So I முடியாது. think that one can அதனால make it every time. ஒருத்தரால முடியும். Oh, that's great. I think that was such a powerful advice, tip you. இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அறிவுரை திதி நீங்க சொல்லியிருக்கிறது. Yeah. எனக்கு Yes, ரொம்ப many இது times we பிடிச்சிருக்கு. give excuse for something. ஆனா பல முறை வந்து There was எக்ஸ்கியூஸ் something கொடுப்பாங்க. that touched me a lot when I think it was Wadi interviewing you. வாடி வந்து உங்களை Baba இன்டர்வியூ said பண்ணாங்க. that இப்போ Avyakt பாபா வந்து signals, சொன்னாங்க அவ்யக்த that சிக்னல்ல the Yadavs, they are யாத் seeing because we are stuck. Mm. And today I start to listen to some news from இன்னைக்கு Europe. வந்து ஒரு You know, நியூஸ் வந்து கேட்டேன்னா they are having ஏன்னா அங்க some எவ்வளவு of them பிரச்சனைகள் have இருக்கு இல்லையா? drones and planes. So many things are happening. நிறைய நடந்துகிட்டு And இருக்கு I was feeling ஈரோப்ல. that I was feeling that mercy, what to do, because எனக்கு வந்து அந்த they கருணை feel அப்படிங்கிற அந்த like உணர்வுகள் powerless. They ஏற்பட்டது. want to do something, but they ஏதோ cannot. செய்யணும்னு So நினைக்கிறாங்க, we ஆனா அவங்க கிட்ட really சக்தியே don't know இல்லாம what இருக்கு. they can do. Then I remember that point. அப்போ So வந்து how அந்த do பாயிண்ட we வந்து நான் நினைவு can செய்தேன். come out of that position of being எப்படி stuck, வந்து you know? நாம அந்த எங்கேயோ And சிக்கிட்டு I இருக்க know அந்த that's பொசிஷன்ல the இருந்து நாம point, வெளியில வர்றது. transformation. But transformation sometimes is to be. So how to improve? You எப்படி said வந்து already, நாம emotions, few நம்மை things, வந்து but particularly in terms of இம்ப்ரூவ் பண்ணிக்க discipline, முடியும், நம்மளை மேல் நோக்கி கொண்டு how வர can we முடியும். improve so that at least souls they feel some touching in their hearts, no? அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு சிக்னல் What is கிடைக்கும், happening உதவி in Israel கிடைக்கும். for a long time, right? இஸ்ரேல்ல வந்து And நிறைய that's வருஷமா என்ன intensified. நடந்துகிட்டு And இருக்கு. so Sister Sharona is there. சிஸ்டர் And ஷெரோனா once இருக்கிறாங்க few இஸ்ரேல்ல. souls came to Peace Village. One lives little far, and some or பீஸ் other they வில்லேஜுக்கு were in வருவாங்க. And when I look at Sharona, how they not only surviving, எப்படி they அவங்க எல்லாம் வந்து sustaining the whole இருக்கிறாங்க family. மட்டுமல்ல, அங்க இருக்கிற All பிராமண food, குடும்பத்தையும் water, சிஸ்டர் education. ஷெரோனா அவங்க வந்து I really appreciate பராமரிப்பு them கொடுத்துட்டு வராங்க. that அப்ப அவங்கள in நான் those நிறையவே circumstances and பாராட்டுறேன். there, ஏன்னா you don't know அப்படிப்பட்ட what சூழ்நிலைகள் அங்க how many இருக்கு. bombs will fall. ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் So விழும் எதுவுமே நமக்கு that தெரியாது she has அப்படிப்பட்ட kept சூழல். her ஆனா studies, her அவங்க face அவர்களுடைய படிப்பு, smiling. She is a big support for the family. This is குடும்பத்திற்கு one பெரிய example I'm ஆதரவாக giving இருக்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது about போல one is being stuck. So what Baba means that we சோ get பாபா என்ன enthusiastic and சொல்றார் we அப்படின்னா, lose it. நாம So வந்து when we உற்சாகம் lose, இருக்கு, அப்புறம் on other உற்சாகத்தை side, இழந்துடுறோம். அப்போ என்ன ஆயிடும்? we அடுத்த பக்கம் one side, as Baba said, the flame ஒரு of பக்கம் பாபா destruction. சொல்ற மாதிரி Because அழிவினுடைய what is அந்த happening தீ these days ஏற்படுகிறது. is ஏன்னா இந்த confusion, நாட்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு is கன்ஃபியூஷன், ego குழப்பம் and anger. ஏற்படுகிறது. So கோபம் வருது, when there is இல்லைன்னா ego and ஆணவம் anger, ஏற்படுகிறது. the people and the leaders will get confused. And ஸோ when they are confused,
என்ன good வருது, things which are not குழப்பம் right, ஏற்படும் போது so என்ன that this பண்றாங்கன்னா சரியில்லாத setback விஷயங்களை will எல்லாம் come செய்ய on ஆரம்பிக்கிறாங்க. to the people. It's happening, I don't want to mention the ம். countries and கண்ட்ரி names, நாட்டை வந்து but குறிப்பிட all நான் over the விரும்பல. world, ஆனா there is உலகம் முழுக்க something, என்ன நடக்குது, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? I find like in our country here, நம்முடைய நாட்டிலும் கூட இங்க some kind of internal honesty, policy, charity, kindness. If there are certain qualities in the soul, in ஆத்மால leadership, சில குணங்கள் I think இருக்கு that there is அப்படின்னா always hope and enthusiasm and good news. And like here they said, okay, there will be this much percentage taxes less, so things will be cheaper, or food will be free. There is always some good news is there too. ஸோ So எப்போதும் there are ஏதாவது two ஒரு நல்ல kinds of செய்தி people. இருக்கு. இரண்டு விதமான If those சூழ்நிலைகள் qualities are இருக்கும். not there, ஒன்று வந்து குவாலிட்டிஸ் then I குணங்கள் think அங்க that the இல்லை center of அப்படின்னா yajna, then யக்கியத்திற்காக everything will depend on the அந்த instrument. லீடர் We பொறுத்து can தான் make எல்லாமே people feel இருக்கு we have enough. We can இல்லையா? make people feel we have nothing. இருக்கு நம்ம Depends கிட்ட on our அப்படிங்கிற inner உணர்வையும் heart, கொடுக்க depends முடியும். அது நம்மளுடைய on the மனசை insight பொறுத்த we விஷயம். may நாம் அந்த bestow over அனுபவத்தை people. அவங்களுக்கு Give கொடுக்கலாம். our fire of remembrance, நம்முடைய நினைவு And this அப்படிங்கிற happens அந்த விஷயத்தை நீங்க வச்சிருங்க. those who have to come நிச்சயமாக towards Baba பாபா and கிட்ட become யார் instrument வரணுமோ, for establishment. ஒரு They will ஸ்தாபனைக்கு feel கருவி it. ஆகணுமோ, They அவங்க will அதை feel some அனுபவம் qualities செய்வார்கள். are emerging. But சில those who are குணங்கள் just வெளிப்படுவதை meant அவர்கள் for அனுபவம் செய்வாங்க. destruction, யாரு வந்து it will அழிவுக்கான be ஒரு very கருவியாக difficult. இருக்கிறாங்களோ அவங்க They will முழுமையாக become more வித்தியாசமாக angry, இருப்பாங்க. more அவங்க வந்து ரொம்ப upset, கோபப்படுவாங்க, ரொம்ப and மனசோர்வடைவாங்க, you பாதிப்படைவாங்க. must have heard about the UN நீங்க வந்து speech where கேள்விப்பட்டிருக்கலாம். he's saying these countries are going towards hell, or இந்த will go நாடுகள் towards hell. எல்லாம் You don't talk like this to the world, right? But ஏன்னா உலகத்துக்கிட்ட நீங்க God இப்படி பேச also மாட்டீங்க இல்லையா? சில shows பேர் வந்து you அப்படி பேசுறாங்க. what we have to do. அப்ப நாம என்ன Detached பண்ணணும்? observer, right? நாம பற்றற்ற Even பார்வையாளராக இருக்கணும். Indonesia's leader said Om இந்தோனேஷியாவினுடைய Shanti, லீடர் ஓம் சாந்தி National அப்படின்னு General ஆர்மியில Assembly, சொன்னார். which was also ஜெனரல் some அசம்பிளில Indian. வந்து So I think we ஓம் have to சாந்தி watch அப்படின்னு சொன்னார். ஸோ both நாம வந்து kinds of பார்க்கணும். energies of இரண்டு விதமான construction and சக்திகள் destruction இருப்பதையும் நாம are பார்க்கணும். happening. And ஒரு watch which பக்கம் one அழிவும் is ஏற்படுகிறது, better. ஒரு பக்கம் Be ஸ்தாபனையும் little bit நடக்கிறது. detached observer, because நாம கொஞ்சம் if we பற்றற்ற get attached பார்வையாளராக with whether இருந்து it is பார்த்தோம் any அப்படின்னா union or any ம், country or எந்த நாட்டுல எப்படி it's நடக்குது, going to affect us. But என்ன அது Baba வந்து is நம்மை saying this is பாதிக்கும். going to happen, and ஏன்னா பாப்பா we வந்து have இது to நடக்க do the போகுது game. அப்படின்னு That's it. சொல்றார். ம், Yeah, it's quite important, but situations are such. Here we are going to have election next year. I'm going to Brazil இங்க also. வந்து Brazil election. எலெக்ஷன் நடக்க போகுது அடுத்த Oh, there was a வருஷம். hurricane there in São Paulo. It was new. They don't have hurricanes there, and they just had. I mean, everywhere, and especially, I don't know. I feel many times that, as I said, that it's like the karma creates a trap, and we start to நிறைய let இடத்துல இந்த the கர்மத்தினால உண்டான ஒரு sunspots of ட்ராப் மாதிரி இருக்கு. identity serve அதுல வந்து to மாட்டிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு Kaliug உணர்வுகளும் samskaras இருக்கு, to take கலியுக the lead, சமஸ்காரங்கள் and இருக்கு. that's very important to be careful about that. அதனால நாம் அதை It's குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக The இருக்க mind வேண்டியதும் இருக்கு. that we are at confluence age, it's நாம very சங்கமிகத்துல interesting because இருக்கின்றோம். we can see both sides, no? நம்மளால ரெண்டு We can see பக்கத்தையும் what's பார்க்க happening முடியும் in இல்லையா? Kali ஏன்னா Yuga, நம்ம கலியுகத்துல what என்ன is நடக்குதுன்னு happening பார்க்க in முடியும். golden age, young என்ன age. So கோல்டன் ஏஜுக்கு நாம yeah, உருவாக்குறோங்கிறதையும் we are நம்மளால at பார்க்க confluence முடியும். age, நாம most சங்கமிகத்துல auspicious, இருக்கின்றோம். noble இதுவே and அதி just keep மங்களகரமான reminding யுகம். yourself, அதை வந்து உங்களுக்கு there we நீங்களே are, நினைவூட்டி கொண்டே இருங்க. and then you observe both sides, no? அப்போ ரெண்டு பக்கத்தையும் நீங்க பார்த்தவாறு இருங்க. And it's very nice when you give the very easy examples about transformation also. நீங்க வந்து மாற்றத்திற்கான மிக So I சுலபமான remember I was in உதாரணத்தை Chile கொடுத்தீங்க. when சிலியில இருந்தப்போ and எனக்கு ஞாபகம் இருக்கு. it was a ball like that big of pakore. No, you made பக்கோரே இருந்துச்சு. made so many cauliflower pakore.
And காலிஃப்ளவர் you பக்கோரி வந்து நிறைய பண்ணி and இருந்தோம். it was very touching. You இது வந்து you ரொம்ப still டச்சிங்கா remember. இருந்தது. I still இன்னும் உங்களுக்கு remember ஞாபகம் the இருக்காது taste. அப்படின்னு தீதி 40 years கேக்குறாங்க. ago or maybe. 40 வருஷம் முன்னாடி நான் பண்ண இன்னும் no, ஞாபகம் not வச்சிருக்கீங்களா that அப்படின்னு much, but yeah, கேக்குறாங்க. like 30 years ago, yeah, Tisao. And yes, it was like amazing how ரொம்ப அமேசிங்கா we were able இருந்துச்சு. to shift the situation, because we're not well at that point, you know. I was not well, especially. And it was not the food, but it was the fact that you took the energy, you அது took your சாப்பாடு time அப்படிங்கிற to விஷயம் இல்லை. prepare ஆனா to நீங்க வந்து prepare for அவ்வளவு it, நேரத்தை you எடுத்து know. That அந்த touched அளவு us சிரத்தையோட after that. எங்களுக்கு பண்ணீங்க. And I think அதுதான் all வந்து of us எங்களுடைய should இதயத்தை do தொட்டுடுச்சு. something like that நாம to other எல்லாரும் people. கூட As you say, மற்றவர்களுடைய like மனதை தொடக்கூடிய to விஷயமாக persuade நம்ம that வந்து everyone ஏதாச்சும் could செய்யணும். do something like that. ம், And அந்த I மாதிரி think நாம ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படின்னு it's தாதி very வந்து appreciated. சொல்லுவாங்க. Very appreciated. Especially in these situations, I prefer these memories than the bad news. So, இந்த மாதிரி நினைவுகளை வச்சிருக்கிறத வந்து நான் விரும்புறேன். கெட்ட கெட்ட விஷயங்களை வந்து Next மோசமான time make விஷயங்களை halwa for ஞாபகத்துல class. வச்சுக்கலாம். ஸோ அடுத்த No, முறை நீங்க actually, கிளாஸ்க்கு அல்வா பண்ணுவீங்க இல்லையா I am அப்படின்னு Italian தீதி food. கேக்குறாங்க. Italian food, I'm okay. Pizza, இட்டாலியன் ஃபுட் But வந்து நான் halwa, சமைப்பேன். every Brahmin should know to make halwa. I ஒவ்வொரு know how to make பிராமணருக்கும் அல்வா எப்படி salty பண்றதுன்னு halwa, தெரியணும். with That is upma. yeah, that's what's the name? Upma. Yeah, upma. That one I know. That one I do So it salt very. is almost same, no salt here. Yeah, There you put salt, here you put sugar. yeah, probably So so. next time when you come to Peace Village, we நீங்க teach you பீஸ் to make. வில்லேஜ் வரும்போது Okay, உங்களுக்கு thank you. அல்வா எப்படி No செய்யறதுன்னு problem. நாங்க சொல்லி Thank you very கொடுக்குறோம். much. Okay, Marcelo. Thank Keep you. well. Everything is okay. No எவ்ரிதிங் worries. இஸ் ஓகே. Just எல்லாம் hear the நல்லா news, இருங்க. but don't நியூஸ் get எல்லாம் sad. கேளுங்க. ஆனா அதனால பாதிப்படையாம இருங்க. Om Om Shanti. Shanti, Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Navratri series. நவராத்திரி சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கின்றோம். Goddess Santoshi. She is considered சந்தோஷி to be a மாதா manifestation of Durga. துர்காவினுடைய ஒரு ரூபமாக அவரை Goddess of பார்க்கிறோம். joy and satisfaction. Believed to சந்தோஷம் be மற்றும் daughter of திருப்தியினுடைய both தெய்வமாக nations, அவரை பார்க்கிறோம். she is very kind-hearted, pure. அவங்களுடைய ரொம்ப கருணை நிறைந்த உள்ளம். Word Santosh சந்தோஷ் means அப்படின்னா happiness or அதனுடைய அர்த்தம் fulfillment. என்னன்னா மகிழ்ச்சி அல்லது Santoshi is the திருப்தி one who அப்படின்னு brings அர்த்தம். satisfaction சந்தோஷி and அப்படின்னா spreads அவங்க தான் வந்து happiness திருப்தியை around கொண்டு her. வரவங்க, அவங்கள சுத்தி மகிழ்ச்சியை Santoshi கொண்டு வரவங்க. is regarded as a lovely and lovable divinity who is extremely sympathetic to the requirements of her devotees. This goddess is generally seen as sitting on a lotus in full bloom. While there are many more lotuses around that are filled with milk, while the milk-filled lotuses denote her purity. She is also seen with 4 hands, holding a trident, sword, and a bowl of sugar in 3 of her hands. It is also believed that the weapons she holds are only meant for the evil forces, and that her upper hand, along with the weapons, are not actually visible for her loving devotees. Santoshi Ma is also an embodiment of power to accommodate. She is able to accommodate by accepting the presence, wishes, and desires of her beloved devotees. Just like how water accommodates according to the shape of the container or river, accommodate as the shape of the path. Now, let's all take a moment and look within ourselves. Ask ourselves, to what extent have we awakened Goddess Santoshi within us? To what extent have we generated the power to accommodate? To
to become a jewel of contentment, just like Devi Santoshi, we first have to imbibe the virtue of acceptance through our unlimited hearts. So, on this fourth day of Navratri, let's all awaken Goddess Santoshi within us and spread the rays of contentment to all our loving devotees. Om Shanti. Thank you. So tomorrow is Thursday.